அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஜென்ரல் இங்கிலீஷ் யூடியூப்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 3. இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம சேனல்ல கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதற்கான விரிவான விளக்கம் வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்காங்க. லேர்னிங் த கேம் அப்படின்ட்டு சச்சின் டெண்டுல்கரோட ஒரு பயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே அப்படின்ட்டு பயோகிராஃபில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு பகுதியாக தான் நம்ம ஸ்கூல் புக்ல வந்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் இது. சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. த கேம்ப் இன்வால்வ் அ செஷன் எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் அட் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல். நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து த ப்ராக்டிஸ் டைம் வந்து காலைல 7:30 to 10:30 கொடுத்துருக்காங்க. டிராவலிங் டுக் 40 minutes ஃப்ரம் சச்சின் ஹவுஸ். சச்சின் ஃபாதர் அக்காமடேட் வித் ஹிம் ஃபார் ஃபியூ டேஸ். இதில் வந்து எந்த சென்டென்ஸ் வந்து ராங் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. த கேம்ப் இன்வால்வ் செஷன் எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் அட் நியூ இங்கிலீஷ் ஸ்கூலா. நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்றது வந்து சச்சின் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் படித்த ஸ்கூல் தான். சரியா? அதுக்கப்புறம் சிவாஜி பார்க்ல வச்சு அந்த ப்ராக்டிஸ்லாம் நடக்கும். சரியா? இந்த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல இருந்து எந்த ஸ்கூலுக்கு மாறுவாரு? சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் அப்படின்ற ஸ்கூலுக்கும் மாறுவார். ஏன் அந்த ஸ்கூலுக்கு மாறுவார் அப்படின்னா, அங்கதான் ராம்காந்த் அச்ரேக்கர் அப்படின்ட்டு கோச் ஒருத்தர் இருப்பார். சச்சினோட பிரதர் பேர் பாத்தீங்கன்னா அஜித். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சச்சின் கிரிக்கெட் விளையாட பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா நல்ல ஒரு பிளேயர் ஆகும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு சம்மர் கேம்ப் வந்து நம்ம சிவாஜி பார்க்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. சாரதாசம் வித்யா மந்திர் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ராம்காந்த் அச்ரேக்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கிரிக்கெட் கோச்சா இருக்காரு. நம்ம அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேசுவோம், பேசி நம்ம தம்பி அங்க விடுவோம், நம்ம ஒரு தம்பியை வந்து நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஆக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அஜித் வந்து சச்சினோட பிரதர் தான் அந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் கூட்டு போவார். சரியா? நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல அந்த பிராக்டிஸ் கேம்ப் வந்து நடக்காது. எங்க நடக்கும்னா சிவாஜி பார்க்ல நடக்கும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. இந்த பிராக்டிஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா 7:30 to 10:30 AM தான். செகண்ட் இது வந்து கரெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்னும் தப்பு, செகண்ட் கரெக்ட். டிராவலிங் டுக் 40 minutes ஃப்ரம் சச்சின் ஹவுஸ். இதுவும் கரெக்ட் ஒன் தான். சச்சின் ஹவுஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாந்திரா அப்படின்னு ஒரு ஏரியால இருக்கு. பாந்திரால இருந்து அவ சிவாஜி பார்க்குக்கு போறதுக்கு 40 minutes டிராவல் பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் புக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து சச்சின் ஃபாதர்ஸ் அக்காமடேட் வித் ஹிம் ஃபார் ஃபியூ டேஸ். அந்த ஸ்டார்டிங்ல அந்த கேம்புக்கு போறப்ப சச்சின் கூட அந்த ஏர்லியரா கிளம்பி கொஞ்ச நாள் கம்பெனி கொடுத்துட்டு போனது யார் அப்படின்னா சச்சின் ஃபாதர் கிடையாது, சச்சினோட பிரதர் அஜித் தான். இந்த பஸ் டிராவல்ல வந்து சச்சினும் கூட கொஞ்சம் கம்பெனி கொடுத்து போவார். சரியா? அப்போ ஃபோர்த் ஒன்னும் தப்பு. இப்போ ஆப்ஷன் எதெல்லாம் கரெக்ட், எது ராங் தான் கேட்டிருக்காங்க. 1 and 4 ராங். சரியா? ஆப்ஷன் 1 and 4 வந்து ராங். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச் beneath the tree. இது வந்து எந்த போயம் வந்து எடுத்திருக்காங்க? பாய்சன் ட்ரீ அப்படின்ட்டு ஒரு போயம் வந்து எடுத்திருக்காங்க. சரியா? நான் வழக்கமா சொல்றதுதான், எந்த ஒரு விஷயம் படிச்சாலும் அதோட ஆத்திரம் பத்தி நம்ம தெளிவா படிக்கணும். சரியா? பாய்சன் ட்ரீ அப்படின்ட்டு போயம் வந்து எடுத்திருக்காங்க. பாய்சன் ட்ரீ அப்படின்னு போயம் வந்து எடுத்திருக்காங்க. அதோட ஆத்தர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பிளேக். இவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்? இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட் தான், பிரிட்டிஷ்காரர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான புக் எழுதியிருப்பாரு. ஃபேமஸான போயம் 2 போயம் எழுதியிருப்பாரு. என்ன போயம் அப்படின்னா த லேம்ப், அதுக்கப்புறம் லேம்ப் அண்ட் த டைகர் அப்படின்ட்டு ஒரு போயம், ஃபேமஸான போயம். லேம்ப் அண்ட் த டைகர் போயம் யார் எழுதுனாங்கன்னு கூட கேள்விக்கு கேட்கலாம். சரியா? வில்லியம் பிளேக் தான் எழுதியிருக்காரு. இந்த போயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாய்சன் ட்ரீ அப்படின்றது வில்லியம் பிளேக் எழுதின போயம் தான். நம்ம ஸ்டார்டிங்ல இந்த போயம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு கூட
நான் கோவப்பட்டிருந்தேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கு எதுவும் பிரச்சனை, அவன் மேல நான் கோவமா இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் அவன்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா, "என்ன இவன இப்படி பண்ணிட்ட, எனக்கு புடிக்கல." அப்படின்ற மாரி நான் ஒரு விஷயம் அவன்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா, அவன் மேல உள்ள கோவம் வந்து எனக்கு போயிருது. இதே வந்து ஒரு எனிமி மேல கோவப்பட்டேன்னு நெனச்சுக்கயே, அது வந்து நம்மளால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதனால என்ன பண்ணிக்கிட்டே போகுது, அந்த கோவம் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத நான் எப்படி வளர்க்கிறேன் அப்படின்னா, தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன். பயத்துல கண்ணீரையும், தண்ணியும் ஊத்தி நான் வளர்த்துட்டு இருக்கேன் அந்த கோவத்த. பகலும் இரவுமா அந்த ஒரு கோவத்த வந்து தண்ணி ஊத்தி நான் வளர்த்துட்டு இருக்கேன். நான் வந்து ஃபேக்கா அவன நடிக்கிறேன். அவன பார்க்கிறப்பலாம் வந்து என்ன சொல்றது? ஒரு கன்னிங்கா ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன். ஃபேக்கான ஒரு ஸ்மைல் குடுக்குறேன். ஆனாலும் அந்த கோவம் வந்து ஒரு நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் போகுது. எப்படி அந்த கோவம் வளருது அப்படின்னா, ஒரு ட்ரீக்கு தண்ணி ஊத்தி எப்படி வளர்ப்போமோ, ட்ரீ இருக்கு. தண்ணி ஊத்தி நம்ம எப்படி வளர்க்குறோமோ, அதே மாரி நாளுக்கு நாள் வந்து அந்த கோவம் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. செடிக்கு நம்ம எப்படி தண்ணி ஊத்தி வளர்க்குறோமோ, அதே மாரி அந்த கோவம் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஆ இப்போ இன்னொரு லைன் குடுத்திருப்பாங்க. "Till it bore an apple bright, and my foe beheld it shine, and he know that it was mine." இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த லைன்ல போயம் கையில வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. ஆ தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன். அந்த கோவம் வந்து இந்த மரத்துல வந்து ஆப்பிளா முளைச்சிருது. அந்த ஆப்பிள் வந்து நல்லா பளபளப்பா இருக்கு. அந்த ஆப்பிள வந்து என்னோட எனிமி பார்க்குறான். பார்க்கிறப்ப அந்த ஆப்பிள் வந்து என்னோட ஆப்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு தெரியுது. அத வந்து அடுத்த நாள் வந்து என்ன பண்ணிடுறான், இந்த கார்டன்ல வந்து திருட பார்க்குறான். நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இருட்டு நேரத்துல "வென் த நைட் ஹேட் வெயில்ட் த போல்" அப்படின்னு ஒரு லைன் குடுத்திருப்பாங்க. அந்த போல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து இங்க வந்து நார்த் போல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்றாங்க. சரியா? நார்த் போல மறைக்கிற அளவுக்கு அவ்ளோ இருட்டா இருக்காம். அந்த இருட்டுல வந்து அந்த ஆப்பிள வந்து திருடி அவன் சாப்பிடுறான். அடுத்த நாள் காலையில யார் பார்க்கிறா? இந்த போயட் வந்து பார்க்கிறாரு. பார்க்கிறப்ப, "இன் த மார்னிங் கிளாட் ஐ சீ மை ஃபோ அவுட்ஸ்ட்ரெச் பெneath த ட்ரீ." இந்த மார்னிங் அடுத்த நாள் காலையில வந்து இந்த போயட் வந்து பார்க்கிறாரு. மை ஃபோ அவுட்ஸ்ட்ரெச்டு பெneath த ட்ரீ. அந்த ஆப்பிள தின்னதுனால அவ்ளோ அவ்ளோ கோவத்துல வளர்த்த அந்த மரத்துல இருந்து வந்த ஆப்பிள தின்னதுனால, அவன் வந்து அந்த மரத்துக்கு கீழ இறந்து கிடக்குறான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஃபோ லையிங் பெneath த ட்ரீ பிக்காஸ்" ஏன் அந்த மரத்துக்கு கீழ இறந்து கிடக்குறான் அப்படின்னா, அந்த ஆப்பிள சாப்பிட்டதுனால. ஹி ஏட் த ஆப்பிள் தான் ஆன்ஸர். சரியா? அடுத்து பாருங்க. "எவ்ரி டான் இஸ் ப்ரிசைடட் பை a thick darkness. The dawn is therefore close at hand. So cheer up, hold the Indian flag aloft and fight on." இது வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பயோகிராஃபில இருந்து எடுத்த ஒரு ஒரு கேள்வி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்ஸர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஒவ்வொரு இரவுக்கு அப்புறமும் பகல் அப்படின்ற ஒரு விஷயம் வரதான் செய்யும். நம்ம இந்த டான் இஸ் தேர்ஃபார் க்ளோஸ் அட் ஹேண்ட் அப்படின்னா, டான் அப்படின்றது வந்து நம்ம சுதந்திரம் வந்து நம்ம ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா நம்ம இந்தியன் ஃபிளாக தூக்கிட்டு சண்டை போடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த தான் இந்த லைன்ல சொல்லியிருக்காரு. சரியா? சுபாஷ் சந்திர போஸ் அவரோட பயோகிராஃபில இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஓகே. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் டாக்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். செலக்ட் த கரெக்ட் கொஸ்டின் டாக். லெட் அஸ் ஷேர் அவர் லஞ்ச். கொஸ்டின் டாக பொறுத்தவரைக்கும் நம்ம பேசிக்கான ஒரு விஷயம் தான். குடுத்திருக்கிற சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா, ஆன்ஸர் வந்து நெகட்டிவ்ல வரணும். பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா, நம்ம வந்து நெகட்டிவ்ல போடணும். இந்த சென்டென்ஸ் வந்து லெட் அஸ் ஷேர் அவர் லஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா, நம்ம ஆர்டர் பண்ற மாரி, ரெக்வெஸ்ட் பண்ற மாரி, சஜெஸ்ட் பண்ற மாரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ தான் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? ஆர்டர், ரெக்வெஸ்ட், சஜஷன். இதுதான் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்ல வரக்கூடிய அந்த இதெல்லாம். இப்போ இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு இந்த சென்டென்ஸ். இதுக்கு வந்து ஆன்ஸர் என்ன வரும்? ஷால் வி அப்படின்ட்டு தான் கரெக்ட்டான ஆன்ஸர். சரியா? ஷால் வி அப்படின்றது தான் கரெக்ட்டான ஆன்ஸர். இப்போ இது வந்து சஜஷன பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷால் வி அப்படின்ற மாரி போடணும். இப்போ ஆர்டராவோ, ரெக்வெஸ்ட்டாவோ ஒரு விஷயம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் த டோர். ஓப்பன் த டோர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து ஆர்டராவும் எடுத்துக்கலாம், ரெக்வெஸ்ட்டாவும் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம கொஸ்டின் டாக் போடுறப்ப, வில் யூ வில் யூ ஓப்பன் த டோர்? ப்ளீஸ் கம் ஹியர். வில் யூ கம் ஹியர்?
இந்த மாதிரி ஆர்டராவோ, ரெக்வெஸ்ட்டாவோ வரதுக்கு வந்து நம்ம வில் யூ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணணும். சஜஷனா வரப்ப இங்க அஸ் இருக்கு. அதனால இங்க வி வருது. ஷால் வி அப்படின்னு ஒரு கொஸ்டின் டேக் தான் இதுல கரெக்ட்டான ஆப்ஷனா இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. ராபர்ட் ஃப்ராஸ்ட் வாஸ் எ ஸ்பெஷல் கெஸ்ட் அஸ் பிரசிடென்ட். எந்த பிரசிடென்ட்டோட இனாகுரேஷன் கண்டக்ட் பண்றப்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டா போனாங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஜான் எஃப் கென்னடி. ஜான் எஃப் கென்னடி தான் கரெக்ட்டான ஆன்சர். இது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்றவர் வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் அப்படின்ற மாதிரி ஒரு போயம் வந்து எழுதியிருப்பாங்க. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1874ல இருந்து 1968 வரைக்கும் இருந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். ஒரு 40 வருஷமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு அடையாளமுமே இல்லாம இருந்தாரு. 40 வயசு வரைக்கும் வாழ்க்கையில வந்து எந்த ஒரு முன்னேற்றத்துக்கான அடையாளமும் இல்லாம இருந்தாரு. 40 வயசுக்கு மேல தான் இவரு யார் அப்படின்னு ஒரு விஷயமே உலகுக்கு தெரியப்படுத்தினாரு. சரியா? அப்படி தெரியப்படுத்தி கிட்டத்தட்ட பொயட்ரிக்கு மட்டுமே ஒரு 4 புலிட்சர் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. வந்து கண்டிப்பா கேட்கலாம். எந்த ஆத்தர் வந்து 4 முறை புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்ற மாரி தான் சொல்லலாம். சரியா? இவர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்ட வந்து 40 வயசு வரைக்கும் ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்க. 40 வயசுக்கு மேல நெறைய அச்சீவ்மென்ட்ஸ்லாம் பண்ணாரு. அந்த ஒரு அச்சீவ்மென்ட்ஸ்னால தான் ஜான் எஃப் கென்னடி அவர்களோட ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல இனாகுரேஷன் வைக்கிறப்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டா வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரியா? ராபர்ட் ஃப்ராஸ்ட்ட. இவர வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்அஃபிஷியேட் போயட் லாரட் ஆஃப் யுஎஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. போயட் லாரட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசவை கவிஞர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம ஹிஸ்டரிலலாம் நெறைய படிச்சிருக்கோம். சரியா? அரசவை கவிஞர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அரசவை கவிஞர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பொயட் லாரட் அப்படின்னா, அதுக்கான மீனிங் வந்து அரசவை கவிஞர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? அன்அஃபிஷியலா நம்ம யுஎஸோட அரசவை கவிஞரா இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு பதவி குடுக்காட்டாலுமே அன்அஃபிஷியலாவே யுஎஸ்க்கு வந்து ஒரு பொயட் லாரட்டா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட ஃபேமஸ் ஒர்க் ஒரு 4 முக்கியமான ஒர்க் வந்து நம்ம புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒர்க்லாம் அப்படின்னா, யாரோட ஒர்க்கு? ராபர்ட் ஃப்ராஸ்ட்டோட ஒர்க்கு. த ரோட் நாட் டேக்கன். அதுக்கப்புறம் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். அதுக்கப்புறம் மெண்டிங் வால். இதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். நான் ஏன் எல்லாத்தையுமே சொல்றேன்னா, நம்ம ஒரு விஷயம் படிக்கிறப்ப எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரிவைஸ் பண்றப்போ நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்றேன். சரியா? இவரோட முக்கியமான ஒரு 4 ஒர்க் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ 5வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஜான் எஃப் கென்னடி ஆன்சர். ஓகே. நம்ம அடுத்த கேள்வி போவோம். அந்த 6வது கொஸ்டின் பாருங்க. "He will not see me stopping here to watch his woods fill up with the snow." போயட் வந்து நம்ம ஒரு குதிரையில வந்து அந்த வுட்ஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போயத்தோட நேமே வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோ ஈவினிங். ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஒரு படர்ந்த ஒரு மாலை நேரத்துல போய் நிக்கிறாரு ஆத்தர். நின்னுட்டு சில விஷயம்லாம் பார்க்குறாரு. அத பத்தி தான் அந்த போயமே இருக்கும். சரியா? அந்த காட்டுக்குள்ள போய் நிக்கிறப்ப, "He will not see me stopping here to watch his woods fill up with the snow." இதுல வந்து ஹி யார ரெஃபர் பண்ணாங்க அப்படின்ற மாரி கேட்காங்க. ஓனர் ஆஃப் த வுட். அந்த காட்டோட ஓனர். அந்த வுட்ஸோட ஓனர். சரியா? என்ன அப்படின்னா, ஆ போறாரு. இது அந்த போயம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, "இந்த காடு யாருதுன்னு எனக்கு தெரியும். அவரோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்த வில்லேஜ்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். அவரு அங்கருந்து பார்த்தா நான் தெரிய மாட்டேன். எனக்கு கண்டுக்கிட மாட்டாரு. நான் வந்து இங்க எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த வுட்ஸ்ல உள்ள கவர் பண்ணியிருக்கிற அந்த அந்த காடு வந்து நல்ல ஒரு பனியா பனியால கவர் பண்ணியிருக்கு. அத நான் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி அந்த போயம் வந்து ஆரம்பிக்கும். சரியா? ஆரம்பிச்சுட்டு இருக்கிறப்ப, திடீர்னு அந்த குதிரையில தான் வந்திருப்பாரு. குதிரை வந்து திடீர்னு ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சா நெறைய ரியாக்ஷன் குடுக்கும். கழுத்துல மாட்டியிருக்கிற அந்த ஒரு பெல்ட்ட வச்சு, பெல்ட்ட ஷேக் பண்ணும். ஏன் அப்டின்னா, ஆ ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் இருந்தா தான் நம்ம அந்த குதிரையில எங்கேயோ டிராவல் பண்றோம்னு வச்சுக்கங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டணும். பக்கத்துல ஏதாவது ஸ்டே பண்ண மாரி ஏதாவது இருந்தா தான் நிப்பாட்டுவாங்க. சம்மந்தமே இல்லாம இந்த ஆத்தர் வந்து எங்க நிப்பாட்டியிருப்பாரு அப்டின்னா,
அந்த வுட்ஸுக்கும் ஃப்ரோசன் லேக் ஃப்ரோசன் லேக்குக்கும் நடுவுல அந்த குதிரையில வந்திருப்பார்ல, இங்க சம்மந்தமே இல்லாம இது குதிரை சரியா? பாம்பு கிடையாது. குதிரை. குதிரையில நிப்பாட்டியிருப்பார். நிப்பாட்டின உடனே அந்த குதிரைக்கு வித்தியாசமா தோண ஆரம்பிச்சுரும். வித்தியாசமா தோண ஆரம்பிச்சதுனால, இந்த கழுத்துல உள்ள அந்த பெல்ட்ட ஒரு மாரி ஷேக் பண்ணி, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்கும். அந்த சவுண்டுக்கு அடுத்து ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். காத்தோட சத்தமும், அந்த ஸ்னோவோட சத்தமும், டவுனி ஃப்ளேக் அப்படின்ற மாரி குடுத்திருப்பாங்க. அந்த அந்த இப்படி இருக்கும் பனி. அது காத்துல அப்படியே விழும். அந்த விழுகிற சத்தம் மட்டும் தான் கேட்கும் அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. 7வது. "தி ஹார்ஸ் கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல் டூ ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம்" இப்பதான் சொன்னேன். போன கொஸ்டின்ல தான் சொன்னேன். சம்மந்தமில்லாம நம்ம ஒரு இடத்துல நிக்கோமே, எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோமான்னு தெரியலையே அப்படின்ட்டு, குதிரை அது கழுத்துல மாட்டியிருப்பாங்க. ஒரு பெல்ட் மாரி மாட்டியிருப்பாங்க. அதுல ஒரு சின்ன பெல் இருக்கும். இப்படி ஆட்டி நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? அப்படின்ற மாரி ஒரு வித்தியாசமா இருக்கு, ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்ற மாரி குதிரை கேட்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 8வது கேள்வி பாருங்க. "அண்ட் மைல்ஸ் டூ கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டூ கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்." இதுவுமே ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோ ஈவினிங் போயம்ல கடைசியில உள்ள வரிகள். இது ரொம்ப முக்கியமான வரிகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 1 மார்க் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன அர்த்தத்துல சொல்றாரு அப்டின்னா, அந்த காட்டுக்குள்ள போயிருக்காரு. இந்த மாரி விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவ்ளோ அழகா இருக்கு. அந்த காடு அவ்ளோ அழகா, அவ்ளோ டார்க்கா இருக்கு. ஆனா, அத அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்க டைம் அவருக்கு இல்ல. அப்டின்னு சொல்லிட்டு, "அண்ட் மைல்ஸ் டூ கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டூ கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்" அப்டின்னா, இவ்ளோ அழகா இருந்தாலும் எனக்குன்னு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. நான் சாகறதுக்குள்ள ஸ்லீப் அப்படின்றது தூங்குறது, சாகுறது அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. சரியா? நெறைய தூரம் போணும். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அவ்ளோ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. எல்லாத்தையுமே நான் அத கடக்கணும். இங்க ஒரு அழகா இவ்ளோ அழகான விஷயங்கள் இருக்கிறதுனால, இங்கேயே இருந்து நான் எல்லாத்தையும் நான் ரசிச்சுட்டு இருக்க முடியாது. என்னோட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஜாஸ்தி இருக்கு. அத நோக்கியும் நான் போகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. சரியா? ஓகே. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ரிஃப்ரைன். ரிஃப்ரைன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள சென்டென்ஸும், செகண்ட் லைன்ல உள்ள சென்டென்ஸும் வார்த்தை மாறாமல் வந்துச்சுன்னா ரிஃப்ரைன். இப்போ சப்போஸ் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்ன்னு இருக்கு. இங்க அண்ட் அப்படின்ற மாரி அண்ட்ன்னு போட்டு வேற ஏதாவது சென்டென்ஸ் இருந்துச்சுன்னு நெனச்சுக்கோங்களேன். வேற ஏதாவது சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா, இத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனஃபோரா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனஃபோரா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனஃபோரா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? 2 லைனும் சேமா வார்த்தை மாறாமல் இருந்துச்சுன்னா, அது ரிஃப்ரைன். ஓகே. அடுத்து ஃபைண்ட் த ஆத்தர். இவர் இங்கிலீஷ் போயட், பெயிண்டரா இருந்திருக்காரு, பிரிண்ட் மேக்கரா இருந்திருக்காரு. செமினல் ஃபிகர் இன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. லண்டன்ல பொறந்திருக்காரு. இவர் லேம்ப் லேம்ப் அண்ட் த டைகர். லேம்ப் இல்ல, சாரி. லேம்ப் வரும். லேம்ப் இல்ல. லேம்ப் அண்ட் த டைகர். இவரோட முக்கியமான ஒரு ஒர்க்கா இருந்திருக்கு. இது யார் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பாய்சன் ட்ரீ அப்படின்ற போயம் எழுதின வில்லியம் பிளேக் அவர்கள். சரியா? செமினல் ஃபிகர் இன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. ஒரு முக்கியமான ஒரு நபரா இருந்திருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரெபல். போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரெபல் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நெறைய கருத்துக்கள கன்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து 10வது கேள்வி பாருங்க. எ பாய்சன் ட்ரீ இஸ் அ பாய்சன் ட்ரீ போயம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, மெட்டஃபர் தான். சரியா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கேட்கலாம். கண்டிப்பா இது இந்த கொஸ்டினும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விகள்ல ஒண்ணுதான். சரியா? அடுத்து 11 பாருங்க. இது லேர்னிங் தி கேம் சச்சின் டெண்டுல்கர் அவரோட ஆட்டோபயோகிராஃபில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதியில கேட்கப்பட்ட கேள்வி. டேஷ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபீல்டிங் டூரிங் லேட் நைட் பிராக்டிஸ் செஷன். இதுல அந்த பிராக்டிஸ் செஷன் இருக்கும். பிராக்டிஸ் செஷன் நடந்துட்டு இருக்கும். எப்போ நடக்கும்? காலையில இருந்து நடந்துட்டு இருக்கும். ஒரு ஈவினிங் 4:30ல இருந்து 5 வரைக்கும் ஒரு பிரேக் விடுவாரு. பிரேக் விட்டதுக்கப்புறம்
அந்த பிரேக்ல வந்து நம்ம அச்சரேக்கரை வந்து சச்சின் கொஞ்சம் காசு குடுத்து வடா பாவ சாப்பிட்டு வா அப்படின்ற மாரி அனுப்பிச்சு விடுவாரு. அதுக்கப்புறம் 5 டூ 7 வந்து ஒரு செஷன் நடக்கும். அந்த 5 டூ 7 செஷன்ல கடைசி ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு இதா இருக்கும். ஸ்டெம்புக்கு மேல ஒரு காயின் வச்சுருவாரு. ரூ. 1 காயின் வச்சுருவாரு. ரூ. 1 காயின், ரூ. 1 காயின் வச்சுருவாரு. யாரு அச்சரேக்கர் வச்சுருவாரு. சச்சின் வந்து பேட் பிடிப்பாரு. ஆ பவுலிங் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. தூக்கி அடிச்சா கேட்ச் போயிரும். அவுட் ஆகக்கூடாது. அவுட் ஆகாம சச்சின் வந்து அந்த 1/4 மணி நேரத்த வந்து கடந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூ. 1 காயின் வந்து சச்சினுக்கு அப்படின்ற மாரி அச்சரேக்கர் வந்து சொல்லியிருப்பாரு. சரி, அதனால எப்படியாவது அவுட் ஆகணுமே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 60லேருந்து 70 ஃபீல்டர் வந்து சுத்தி நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சிருப்பாய்ங்க. சச்சின வந்து அவுட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒரு 60லேருந்து 70 ஃபீல்டர வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. சரியா? ஆன்ஸர் வந்து 60 டூ 70. அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து என்ன போயம்? பாய்சன் ட்ரீ அப்படின்ற போயம். சரியா? அதுல இருந்து ஒரு மீனிங் கேட்டிருக்கிறாங்க. ராத் அப்படின்னா என்ன? ஆங்கர். ஃபோ அப்படின்னா எனிமி. சரியா? டிசைட்ஃபுல் அப்படின்னா கன்னியா, தந்திரமா. வைல்ஸ் அப்படின்னா ட்ரிக்ஸ். கவர்ட் அப்படின்னா வேல்ட். இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். டிசைட்ஃபுல் அப்படின்னா அந்த போயம்ல ஒரு லைன் வரும். அவன் எனிமியா இருக்க அவனை பார்க்குறப்ப ஒரு ஒரு தந்திரமா ஒரு இதோடயே நான் பார்ப்பேன், ஸ்மைல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க 13. வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். இது வந்து இப்பதான் சொன்னேன். பாய்சன் போயம் ஃபுல்லாவே மெட்டஃபர் தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இட் அப்படின்றத வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அவனோட கோவத்த கோவத்த பயத்தாலையும் தண்ணியாலையும் அவ்வளோ தூரத்துக்கு நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன வரும்? மெட்டஃபர் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 14 பாருங்க. The poet symbolizes his anger as செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்க்குற மாரி வளர்க்குறான். அதுலருந்து வர்றதுதான் ஆப்பிள். அத சாப்பிட்டு தான் அந்த வந்து எனிமி, அதாவது ஃபோன்னு சொல்லக்கூடிய அந்த எனிமி. அந்த எனிமி வந்து இந்த ஆப்பிள சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில வந்து இந்த மரத்துக்கு அடியில இறந்து கிடக்குறான் அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. அவ்ளோ கோவத்தால வளர்த்த மரத்தால மரத்துலருந்து வந்த அந்த ஆப்பிள சாப்பிட்டதுனால அவன் வந்து இறந்திருக்கிறான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரியா? அடுத்து 15வது கேள்வி பாருங்க. மேரி ஃபெல் அஸ்லீப் வைல் ஷி டேஸ் ரீட் அ புக். இது வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆ, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? வாஸ் ரீடிங். ஏன் வேர் ரீடிங் போடக்கூடாதுன்னு கேட்பீங்க. வேர் ரீடிங் வராது. இங்க சி சிங்குலர் ஃபார்மா இருக்கிறதுனால வாஸ் அப்படின்றது தான் வரும். பாஸ்ட் கன்டினியூஸா இருக்கு. பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். சரியா? வாஸ் ரீடிங் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 16வது கேள்வி பாருங்க. கணேஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி மூவ் டு சென்னை. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்த சொல்றாங்க. சரியா? இப்போ சிங்குலரா இப்போ கணேஷ் மூவ் டு சென்னை அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சிங்குலரா இருக்கிற பட்சத்துல ஹேஸ் போடணும். கணேஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அப்படின்றதுக்கு ப்ளூரலா இருக்கு. அப்போ ஹேவ் அப்படின்ற மாரி போடணும். ஹேஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ஹேட் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஹேஸையும் எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேஷன் மெத்தட்ல போட்டாச்சுன்னா ஹேவ் மூவ்ட் அப்படின்ட்டு ஆன்சர் வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம். சரியா? பிரசன்ட் இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல கேட்டிருக்காங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹேட் மூவ்ட் அப்படின்ற மாரி போடணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல கேட்டிருக்காங்க. அதனால ஹேவ் மூவ்ட். சரியா? அடுத்து பாருங்க. ஐ டேஷ் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட். பாஸ்ட் டென்ஸ்ல கேட்டிருக்காங்க. எல்லாருமே கரெக்ட்டா போட்டிருப்பீங்க. ஐ வென்ட் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட். சரியா? அடுத்து 18வது கேள்வி பாருங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். இது வந்து பாஸ்ட் கன்டினியூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். த டோர் பெல் ராங் வைல் ஐ டேஷ் மை ஹோம்வொர்க். வைல் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்வொர்க். நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வீட்ல உள்ள அந்த காலிங் பெல் வந்து அடிச்சுச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல உள்ள ஒரு சென்டென்ஸ் இது. சரியா? அடுத்து பாருங்க.
கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் சச்சின் இன் சர்தாஸ்ராம் ஸ்கூல். ஸ்கூலில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் வந்து எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஹி பிளேட் 60 ப்ராக்டிஸ் மேட்சஸ். கரெக்டா? அது வந்து தப்பு. 55 ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டுருப்பான். சம்மர் பிரேக் வந்து எத்தனை நாள் இருக்கும்? 60 நாள் இருக்கும். அதுல வந்து 55 பிராக்டிஸ் மேட்ச் வந்து சச்சின் வந்து விளையாண்டுருப்பாரு. சரியா? இந்த அந்த செஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7:30லேருந்து 4:30 வரைக்கும் அந்த செஷன் இருக்கும். 4:30லேருந்து 5 வரைக்கும் சின்ன ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்ல தான் அச்சரைக்கர் வந்து என்ன பண்ணுவாரு, சச்சின் கையில கொஞ்சம் காசு கொடுத்து விட்டு வடா பாவ், அந்த மும்பையில் வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட்டு, இன்னைக்கு சாப்பிட்டு வாப்பா, சாப்பிட்டு வந்து ஒரு திரும்ப அடுத்த செஷன் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்த செஷன் எப்போ? 5லேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு 5 நெட் செஷன் இருக்கும். 5 நெட் செஷன் இருக்கும் அந்த இதுல. அதுல கடைசி ஒரு 1/4 மணி நேரம் தான் ஒரு பயங்கரமான ஒரு இதா இருக்கும். இப்பதான் சொன்னேன். ஒரு 2, 3 கேள்விகளுக்கு முன்னாடி சொன்னேன். அந்த ஸ்டெம்ப்ல வந்து ஒரு ரூ. 1 காயின வச்சுட்டு சச்சின் வந்து அவுட் ஆகாம விளையாடுவாரு. அந்த 1/4 மணி நேரத்துல அவுட் ஆகாம விளையாண்டார் அப்படின்னா, அந்த காயின் வந்து சச்சின் எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு கேள்வி இப்பதான் முன்னாடி பார்த்தோம். சரியா? இப்ப இதுல என்ன கேட்குறாங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எது? 3 ஒன்லி தான் கரெக்ட். இது 2ம் தப்பு. சரியா? அப்படி நம்பர் மாத்தி குடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்த 20வது கேள்வி பாருங்க. செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் ஆஃப் த வேர்ப் ஃப்ரம் த கொஸ்டின் கிவன். த கேக் டேஷ் பை ஹிம். இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். சரியா? பாசிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். என்ன வரும்னு கேட்குறாங்க. ஹாஸ் பீன் ஈட்டன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் பி பிளஸ் V3 ஃபார்ம் வந்து வரணும். சரியா? ஈட்டோட ஈட் வந்து V1, ஏட் வந்து V2, ஈட்டன் அப்படின்றது வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெப். சரியா? V3. இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல வந்து அப்படி எது கரெக்டா ஆப்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் ஈட்டன். பி வேர்ப் இருக்கு, வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன். சரியா? அடுத்து பாருங்க. இது கொஞ்சம் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் வச்சுட்டாங்க. சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போஸ்ட் கோட் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஜிப் கோடு. பஞ்சர் அப்படின்னா ப்ளோ அவுட்டு. குட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஃப்ரைட் ஸ்ட்ரெயின். காஃபி அப்படின்னா கேண்டி. இது வந்து ஆப்ஷன் டி. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. 22வது கேள்வி. த டிசீஸ் இஸ் ஃப்ரம். இது வந்து த டையிங் டிடெக்டிவ் அப்படின்ட்டு ஆர்த்தர் கேனான் டோயல் அப்படின்ட்டு அவரால் எழுதப்பட்ட ஒரு கதையிலேருந்து எழுதப்பட்ட ஒரு கேள்விதான் இது. இப்போ இதுல வந்து முக்கியமான கேரக்டர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வருவாரு, அப்புறம் டாக்டர் வாட்சன் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு, அப்புறம் மிஸ்ஸஸ் ஹட்சன் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க, அப்புறம் இன்ஸ்பெக்டர் மார்டன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் கல்வர்டன் ஸ்மித்து, அப்புறம் விக்டர் சர்வேஜ், அதுக்கப்புறம் ஒரு 3 டாக்டர் வருவாங்க. சர் ஜேப்பர் மேக், பென்ரோஸ் ஃபிஷர், டாக்டர் எயின்ஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன முக்கியமான கேரக்டர்லாம் வருவாங்க. சரியா? இதுல வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு முடியாம கிடப்பாரு ஒரு 3 நாளா. மிஸ்ஸஸ் ஹட்சனை வந்து நம்ம அவங்க ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லார்டா இருப்பாங்க. இவரு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா ஹோம்ஸ், என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் வாட்சனை கூப்பிட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹட்சன்ட்ட சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. அப்புறம் அந்த லேண்ட்லார்ட் யாரு, மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து நம்ம வாட்சனை வந்து பார்க்க வருவாங்க. பார்க்க வரப்ப வாட்சன்ட்ட வந்து சொல்லுவாங்க அந்த ஹட்சன், ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு ஒரு 3 நாளா ரொம்ப உடம்பு முடியாம கிடக்காரு. எந்த டாக்டரையும் வர வேணான்ட்டாரு. அப்படின்ற மாதிரி சொல்றப்ப வாட்சன் வந்து என்ன கேட்பார்னா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? ஏதாவது டாக்டரை கூப்பிட்டு பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அவரோட ஆர்டர் நான் வந்து ஒபே பண்ணி ஆகணும். அதனால நான் அதெல்லாம் பண்ணல. உங்கள தான் இப்ப கூட்டிட்டு வர சொன்னாலும் தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஹட்சன் வந்து சொல்லுவாங்க. என்னாச்சுன்னு கேட்கிறப்ப, ஆ ஒரு இடத்துக்கு போயிருப்பார். ரோத்தர் ஹைட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த அங்கருந்து வரப்ப தான் வந்து இவருக்கு வந்து நோய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த டிசீஸ் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு வாட்சன்ட்ட வந்து இவர் சொல்லுவார் அப்படின்னா, சுமத்ரா அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு வாட்சன்ட்ட சொல்லுவாரு. ஆம். ரோத்தர் ஹைட்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்ட்டு ஹட்சன் வந்து வாட்சன்ட்ட சொல்றாங்க. ஆனா அந்த டிசீஸ் வந்து நம்ம சுமத்ரால இருந்து வந்த ஒரு டிசீஸ் தான் இது அப்படின்ற மாதிரி யார் சொல்றாங்க?
ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சன்ட்ட வந்து சொல்றாங்க. சரியா? ஓகே. டிசீஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்குறாங்க. சுமத்ரா தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி பாருங்க. ரீட் த சென்டென்ஸ் கிவன் பிலோ அண்ட் செலக்ட் த வெர்ப் அப்ராப்ரியேட்லி. 23. பேர்ட்ஸ் டேஷ் இன் த ஸ்கை. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிறப்ப பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் நம்ம அந்த ஃப்ளை அப்படின்றதையும் நம்ம போடலாம். நம்ம ஆக்சுவலாக இங்கே வச்சிருக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிறத சூஸ் பண்ணுங்கன்னு வச்சிருக்கணும். இல்லையா? பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை அப்படின்றது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி. நம்ம வந்து அது ஒரு ஃபேக்டா பார்க்குறப்ப பறவைகள் வந்து வானத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஃப்ளை போடலாம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப ஆர் ஃப்ளையிங் அப்படின்றத கரெக்டான ஆன்சரு. அடுத்து 24 பாருங்க. த poet who received 4 புலிட்சர் பிரைஸ். இப்பதான் பார்த்தோம் ராபர்ட் ஃப்ளோட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி பாருங்க. டேஷ் இஸ் த நெஃப்யூ ஆஃப் கல்வர்டன் ஸ்மித். கல்வர்டன் ஸ்மித் அப்படின்றவர் யார் அப்படின்னா பிளான்ட் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிளான்ட் டாக்டர். ஆக்சுவலா இவர் தான் அவரோட நெஃப்யூவான விக்டர் சேவேஜ் வந்து கொன்றுப்பாரு. விக்டர் சேவேஜ் வந்து 4ஆம் நாள்ல இறந்திருப்பார். சரியா? 4ஆம் நாள்ல இறந்திருப்பார். 4ஆம் நாள் இறந்திருப்பார். இது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு நாடகம் ஆடுவார். நாடகம் ஆடி வாட்சன் வந்து வாட்சன்கிட்ட சொல்லி கல்வர்டன் ஸ்மித்தை கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். அப்புறம் கல்வர்டன் ஸ்மித் வருவார். வந்து கல்வர்டன் ஸ்மித்துக்கும் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த கான்வர்சேஷனை தான் விக்டர் சேவேஜை வந்து நீ கொன்ன அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சொல்லுவார். சொல்லிட்டு இருக்கிறப்ப கல்வெட்டு சிம்மத்தி வந்து கேட்பாரு, உனக்கு ஏதாவது பாக்ஸ் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமா வந்துச்சு, அதுல வந்து ஒரு சின்ன ஒரு பின் மாதிரி இருந்துச்சா, என் கையில குத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதே மாதிரி தான் என்னோட நெஃப்யூவே நான் கொன்னேன், இருந்த ஒரு எவிடன்ஸ் நீ மட்டும்தான், நீயும் சாக போற அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கதையை வந்து ரொம்ப அழகா போகும். சரியா? ஓகே. அடுத்து 26 பாருங்க. இந்த லேம்ப் லேம்ப் இல்ல லேம்ப் இந்த லேம்ப் அந்த டைகர் யார் எழுதுனாங்க அப்படின்னா வில்லியம் பிளேக். சரியா? அடுத்து பாருங்க. இட் இஸ் ஆல் மை ஃபேட். இது வந்து கொஸ்டின் டேக்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா வரது வந்து ஆன்சர் வந்து என்ன வரணும்? நெகட்டிவ்ல வரணும். இங்க இஸ் இட் இருக்கு. அப்போ இஸ் இன் இட் தான் கரெக்டான ஆன்சர். இஸ் இன் இஸ் நாட் இட் இப்படிதான் கரெக்டான ஆன்சர். பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா டேக் வந்து நெகட்டிவ்ல வரணும். நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா டேக் வந்து என்ன வரணும்? பாசிட்டிவ்ல வரணும். சரியா? அடுத்து பாருங்க 28வது கேள்வி. ஹோம்ஸ் ஆஸ்க்ட் வாட்சன் டு ரீட் புக் ஃபார் டேஷ் ஹவுஸ். ஆக்சுவலா ஹோம்ஸ் வாட்சன் அப்படின்றவர் வந்து டாக்டர் தான். அவர் வந்து நிறைய பண்ணி பார்ப்பாரு. நானும் டாக்டர் தானப்பா, நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இந்த நோய் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த நோயோட பேர் என்னன்னு தெரியுமா? இதை வந்து ஒரு ஜென்ரல் பிசிஷியனால இது சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, உடனே வாட்சன் என்ன பண்ணுவாரு? அப்போ நான் இந்த டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் டாக்டரை வந்து மென்ஷன் பண்ணுவாரு. ஜேப்பர் மெக்க கூட்டு வரேன், பென்ரோஸ் ஃபிஷரை கூட்டு வரேன், அவங்க லண்டன்ல வந்து ஃபேமஸான டாக்டர் அவங்கள கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்பதான் இந்த நோயை வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து வந்த நோய். இந்த நோயோட பேர் என்ன தெரியுமா? ட்ராபால்னி ஃபீவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ட்டு ஹோம்ஸுக்கும் வாட்சனுக்கும் சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு திடீர்னு அப்போ அந்த டாக்டர் ஐன்ஸ்டீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நான் அவரை போய் கூட்டு வரேன் அப்படின்ட்டு வேகமா வந்து வாட்சன் கிளம்பி போவாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிற ரூம் வந்து வேகமா கிளம்பி போறப்ப அவ்வளவு நேரம் படுத்து கிடந்திருப்பாரு ஷெர்லாக் ஹோம்ஸ். திடீர்னு வந்து டக்குன்னு அவ்வளோ உடம்பு முடியாம படுத்து கிடப்பாரு. அவ்ளோ சோகமா, அவ்ளோ டயர்டா படுத்து கிடப்பாரு. இந்த ஒரு வார்த்தைய சொல்லி வேகமா கெளம்புனப்ப, டக்குனு பெட்லருந்து எந்திச்சு வந்து அந்த ரூம லாக் பண்ணி சாவி வச்சுப்பாரு. "என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்கிறப்ப, "நான் உனக்கு சொல்றப்ப நீ வெளிய போ. அதுவரைக்கும் இங்கேயே இரு. 6 மணிக்கு நீ போ. 6 மணிக்கு நான் சொல்ற ஆள நீ போய் பாரு. இப்போ மணி 4. ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ரூம்ல உள்ள புக்ஸ கொஞ்சம் படிச்சுட்டு இரு." அப்படின்ற மாரி ஹோம்ஸ் வந்து வாட்சன்ட்ட வந்து சொல்லுவார். சரியா? எத்தன மணி நேரம் படிக்க சொல்லுவார் அப்படின்னா 2 மணி நேரம். எத்தன மணிக்கு போய் பார்க்க சொல்லுவாருன்னா, 6 மணிக்கு போய் பார்க்க சொல்லுவார். சரியா? அடுத்து 29வது கேள்வி பாருங்க. இஃப் ஷி டேஷ் டு சீ அஸ், வி வில் கோ டு ஜூ. 29 ஆக்சுவலா இஃப் கிளாஸ்
இஃப் கிளாஸ் இஃப் அப்படின்றது கண்டிஷனல் கிளாஸ். இப்போ பாருங்க ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இஃப்ல ஸ்டார்ட் ஆகும். இஃப்ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு கமா வரும். இது வந்து கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிஷனல் கிளாஸ் கிளாஸ். இதுக்கு அடுத்து வர்றது வந்து மெயின் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இப்போ இஃப் கிளாஸ் இப்போ கம்னு கொடுத்துருக்காங்க. கம் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ கம் அப்படின்னு கொடுக்குறப்ப மெயின் கிளாஸ்ல வந்து என்ன இருக்கணும்? வில் இருக்கணும். ஆப்வியஸ்லி வில் வந்து இருக்கு. சரியா? வில் வந்து இருக்கு. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் ஆன்சர் வரணும். இஃப் ஷி கம்ஸ் டு see us we will go to zoo. இப்போ அங்க கேம்னு இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இஃப் ஷி பிராக்கெட்ல வந்து கேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உட் இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா உட் இருக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கு. கம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. அதனால வில் வருது மெயின் கிளாஸ்ல. கண்டிஷனல் கிளாஸ்ல வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. மெயின் கிளாஸ்ல வந்து வில் வரணும். வில் இருக்கு. இப்போ கேம்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மெயின் கிளாஸ்ல வந்து உட் அப்படின்ற வேர்டு வந்து இருக்கும். சரியா? ஓகே. இப்போ வந்து இஃப் ஷி கம்ஸ் டு see us we will go to the zoo. ஓகே. ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால கம்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம கரெக்டான ஆன்சரா போடுறோம். அடுத்து 30வது கேள்வி பாருங்க. ஹோம்ஸ் வென்ட் டு பெட் எப்போ வந்து போனாரு பெட்ல வந்து படுத்தார் அப்படின்னா வெனஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த கதையில. சரியா? அடுத்து 31வது கேள்வி பாருங்க. சேஞ்ச் சென்டென்ஸ் இன்டு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எஸ்தர் இஸ் ப்ரொமோட்டட் அஸ் அ மேனேஜர் அட் இந்தியன் ஆயில். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஹாஸ் பீன் ப்ரொமோட்டட் அஸ். ஆக்சுவலா இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிற பட்சத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பி பிளஸ் வெர்ப் 3 ஃபார்ம் வரணும்னு பார்த்தோம். இப்போ சிங்குலரா எஸ்தர் அப்படின்றது சிங்குலரா இருக்கிறதுனால ஹேவ் அப்படின்றது கண்டிப்பா வராது. ஹேவ் அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல மட்டும் தான் நம்ம போடுவோம். ஹேவ் வராது. ஹாஸ் பீன் ப்ரொமோட்டட் அப்படின்னு போடுறது தான் இங்க கரெக்டான ஒண்ணா இருக்கும். சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 32 பாருங்க. வாட் டஸ் த ஃப்ரேஸ் லெப்பிரஸ் ஹைட் மீன்? இது வந்து எந்த போயம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்ட்டு ஒரு போயம் வந்து எடுத்திருக்காங்க. ஆன் கில்லிங் எ ட்ரீ போயத்தோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கீவ் பட்டேல். கீவ் பட்டேல் அப்படின்றவர் தான் ஆன் கில்லிங் எ ட்ரீ போயத்தோட ஆத்தர். ஆக்சுவலா வந்து இவர் வந்து ஒரு இந்தியன் போயட். சரியா? இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன ஒர்க்ஸ்லாம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் ஃபாரன்சிக் ஃபாரன்சிக் மெடிசன் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். சரியா? ஒரு ஒரு 3 முக்கியமான பிளேஸ் எழுதியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? 3 பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. அது போக ரிஷி வேலி ஸ்கூல் அப்படின்றதுல ஒரு ஸ்கூல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு டிகேட்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 வருஷமா 10 வருஷமா பொயட்ரி ஒர்க் ஷாப் வந்து நடத்தியிருப்பாரு. பொயட்ரி ஒர்க் ஷாப் வந்து எங்க நடத்தியிருப்பாரு அப்படின்னா ரிஷி வேலி ஸ்கூல்ல வந்து பொயட்ரி ஒர்க் ஷாப் நடத்தியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த போயம் வந்து அவரோட பொயட்ரி கலெக்ஷன் போயம்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. போயம்ஸ் அப்படின்ட்டு அவரோட பொயட்ரி கலெக்ஷன் 1966ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம் தான் என்ன போயம்? ஆன் கில்லிங் எ ட்ரீ. ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்றது வந்து அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம் தான். சரியா? இதுதான் ஆத்தர பத்தி புக்ல குடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் டஸ் த ஃப்ரேஸ் லெப்பரஸ் ஹைட் மீன் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இதுல ஒரு லைன் வரும். அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்பரஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படின்னு ஒரு லைன் வரும். ஹைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கின் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹைட் அப்படின்னா ஸ்கின். நம்ம ஹியூமனுக்கு எப்படி ஸ்கின் வந்து ஒரு அவுட்டர் சர்ஃபேஸா இருக்கோ, அதே மாரி மரத்துக்கு இருக்கு. லெப்பரஸ் ஹைட் அப்படின்னா, இந்த மரத்தோட அந்த பட்டை இருக்குல்ல, மரம் இருக்கு. அந்த மரத்தோட பட்டை இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் ஒரு காஞ்சு போய் இருக்கும். பச்சை பச்சைன்னு இல்லாம அந்த ஒரு மாரி ப்ரவுன் கலர்ல இருக்கும். அதத்தான் லெப்பரஸ் ஹைட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. டிஸ்கலர்ட் பார்க் ஆஃப் த ட்ரீ தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க 33வது கேள்வி. வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்பரஸ் ஹைட்? அந்த லெப்பரஸ் ஹைட்லேருந்து என்ன வருது அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இப்பதான் பார்த்தோம். ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ்னா அதுலருந்து அந்த ஸ்கின் மாரி இருக்கிறதுல இருந்தும் அந்த லீவ்ஸ்லாம் வந்து புதுசா முளைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரியா? ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ்.
ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 34வது கேள்வி பாருங்க. ஹூ இஸ் நோன் அஸ் அன்அஃபிஷியல் போயட் லாரேட் ஆஃப் யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்? இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. யார் அன்அஃபிஷியல் போயட் லாரேட் ஆஃப் யுஎஸ்ன்னு சொல்றாங்க? ராபர்ட் ஃப்ராஸ்ட். சரியா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து அவர் டீம் வில் வின் த மேட்ச். சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஆப்ஷன் என்ன வரணும்? நெகட்டிவா வரணும். வில் அப்படின்றது வந்து ஓன்ட்டா மாறும். ஓன்ட் இட். சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ. த கலர் ஆஃப் த ஐவரி பாக்ஸ். த கலர் ஆஃப் த ஐவரி பாக்ஸ். த டையிங் டிடெக்டிவ் அப்படின்ட்டு ஒரு ப்ரோஸ்ல லெசன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. வாட்சன் வந்து நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் ரூம்ல இருக்கிறப்ப ஒரு ஐவரி பாக்ஸ், ஒரு மேண்டல் மேல ஒரு ஐவரி பாக்ஸ் இருக்கும். அத தொட போறப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கத்துவாரு. அதெல்லாம் எடுக்காத, எதுவும் பண்ணாத அப்படின்ற மாரி கத்துவாரு. அந்த ஐவரி பாக்ஸோட கலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட். ஆப்ஷன் சி. வில்லியம் பிளேக் வந்து an இங்கிலீஷ் போயட். ஆப்ஷன் ஏ. அடுத்து 38. And it grew both day and night till it bore an apple bright. What does it refer to? என்ன ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா, அந்த மரத்துக்கு தான் தண்ணி ஊத்தி வளர்த்துருக்கான். சரியா? அந்த மரம் தான் அந்த ஆப்பிள வந்து அவனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? பாய்சன் ட்ரீ. நர்சிங் பிரதர்ஹுட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் நர்சிங் பிரதர்ஹுட். அடுத்து, டோன்ட் வேஸ்ட் டைம் பிளேயிங் இன்சைன் கேம்ஸ் வித் தீஸ் கிட்ஸ். இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சச்சினோட கோச் வந்து சொல்லியிருப்பாங்க. பிராக்டிஸ் போகாம பிராக்டிஸை கட் பண்ணிட்டு சச்சின் வந்து அவங்க ஸ்ட்ரீட்ல உள்ள அந்த அவங்க தங்கியிருந்த இடத்துல உள்ள அந்த குழந்தைங்க கூட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாரு. அச்சரேக்கர் வந்து அவரை தேடி அந்த ஸ்கூட்டர்ல வருவாரு. வந்து திரும்ப கூட்டு போறப்ப, "நீ இப்படியே பண்ணிட்டு இருக்காத. இந்த குழந்தைங்களோட கேம் விளையாண்டு உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து சச்சினோட கோச், அதாவது அச்சரேக்கர் வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து 41 பாருங்க. டேஷ் இஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட். இன்ஸ்பெக்டர் மார்டன். சரியா? இன்ஸ்பெக்டர் மார்டன் தான் நம்ம கடைசியா கல்வெட்டன் ஸ்மித்தை கைது பண்ணிட்டு போவார். சரியா? அடுத்து ஹாஃப் கிரவுன் மீன்ஸ். ஹாஃப் கிரவுன் அப்படின்னா 2 shillings and 6 pence தான் ஹாஃப் கிரவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரை நம்ம வாட்சன்ட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கேட்பாரு. எவ்வளோ கிரவுன் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹாஃப் கிரவுன் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹாஃப் கிரவுன்ல சரி அந்த ஹாஃப் கிரவுன் வந்து உன்னோட வாட்ச் பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கோ. வாட்ச் பாக்கெட்டுக்குள்ள அந்த ஹாஃப் கிரவுன போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சரியா? அந்த ஹாஃப் கிரவுன்னா எவ்வளோ ரூபா அப்படின்னா 2 shillings and 6 pence. சரியா? அடுத்து ஹோம்ஸ் ஒர்க்கிங் ஆன் அ கேஸ் அட். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ராத்தர்ஹைட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கேஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருப்பா? மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து சொல்லியிருப்பாங்க. சுமத்ரால பண்ண அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருப்பா? சுமத்ரால இருந்து வந்த நோய் இது அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லியிருப்பார். சைனீஸ் டிராவல்ட்ட இருந்து, இது கொஞ்சம் முக்கியமானது. சைனீஸ் செயிலர்ஸ்ட்ட இருந்து இந்த நோய் வந்திருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி வாட்சன்ட்ட சொல்லி கல்வெட்டன் ஸ்மித்ட்ட நீ இப்படி சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து பாருங்க. இந்த ஸ்டடி இன் ஸ்கார்லட் பப்ளிஷ்ட் இன் 4 நாவல் எழுதியிருப்பாரு ஆர்தர் கேனன் டாயல். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நாவல் வந்து ஸ்டடி இன் ஸ்கார்லட். அது வந்து எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1887ல பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து ஜோசப் பெல் வாஸ் அ லெக்சரர் இன் மெடிசின். ஆக்சுவலா ஜோசப் பெல்லோட அவர் ஒரு மெடிசின்ல வந்து ப்ரொஃபஸரா இருப்பார், லெக்சரரா இருப்பாரு. அவரை பேஸ் பண்ணி தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து ஆர்தர் கேனன் டாயல் வந்து உருவாக்கியிருப்பார். ஜோசப் பெல் அப்படின்றவர் வந்து அவரோட பேஷண்ட்டை டயக்னைஸ் பண்றப்போ ஒரு டிடெக்டிவ் அப்ரோச்ல வந்து டயக்னைஸ் பண்ணுவாரு. சரியா? ஆர்தர் கேனன் டாயல் வந்து அவரும் டாக்டர் தான். ஜோசப் பெல் வந்து யாரு? ஷெர்லாக் ஹோம்ஸா? ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டர் வந்து ஜோசப் பெல்ல வந்து இமேஜின் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆர்தர் கேனன் டாயல் ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃப்ரெண்ட் யாரு? டாக்டர் வாட்சன். டாக்டர் வாட்சனா ஆர்தர் கேனன் டாயலை வச்சு தான் அந்த ஃபிக்ஷன் ஸ்டோரி தானே. ஷெர்லாக் ஹோம்ஸோட கேரக்டர் வந்து ஜோசப் பெல் அப்படின்ற ஒருத்தர் அவர் டிடெக்ட் பண்ணது மூலியமா அதுல இருந்து தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வந்துச்சு அப்படின்னாங்க. சரியா? அடுத்து சச்சின் பிளேஸ் டேஷ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச். கிட்டத்தட்ட சச்சின் வந்து ஒரு 664 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுருப்பாரு. 30,000த்துக்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 34,357 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு.
சரியா? ஓகே. அடுத்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சச்சின் வந்து பிளேயிங் இட் இன் மை வே. அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த லேர்னிங் த கேம் அப்படின்னு ஒரு விஷயம். சச்சின் நாமினேட்டட் ராஜ்யசபா எந்த வருஷம் நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா 2012 நாமினேட் பண்ணாங்க. சரி, ஓகே. அடுத்து முத்து டேஷ் ரிப்பேர் ஹிஸ் கார். இதுலேயுமே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. ப்ராக்கெட்டில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு போட்டுக்கோங்க. சரியா? நம்ம நார்மலாக கேட்குறப்ப 3 ஆப்ஷனுமே வர மாதிரி தான் இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு போட்டாச்சுன்னா ஆன்சர் வந்து இஸ் ரிப்பேரிங். சரியா? ரிப்பேர்ஸ் அப்படின்ட்டும் ஆப்ஷன் வரும். ரிப்பேர்ஸ்னு போடுறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து போடுறப்ப ரிப்பேர்ஸ்னு போடலாம். வாஸ் ரிப்பேரிங் அப்படின்றது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து பார்க்குறப்ப இஸ் ரிப்பேரிங் அப்படின்ற கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து 50 பாருங்க. ஹிஸ் ஆட்டிடியூட் ஷாக்டு மீ. ஐ டேஷ் பை ஹிஸ் ஆட்டிடியூட். ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் மாத்துறப்ப சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கிறப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போயிடும். சரியா? இங்க வந்து மீன் இருக்கிறது வந்து ஐயா மாறிடுது, ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துடுது, மீன்றது வந்து ஐயா மாறிடுது. சரியா? இப்போ இதுல என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து வாஸ் ஷாக்டு. வாஸ் ஷாக்டு தான் ஆன்சர். சரியா? ஐ வாஸ் ஷாக்டு பை ஹிஸ் ஆட்டிடியூட் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 51 பாருங்க. ஹி வில் நாட் ரெகக்னைஸ் அஸ் டேஷ் வி டேஷ் பை ஹிம். ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸில் மாற்றுறப்ப ஒரு ரூல் உண்டு. வில் அப்படின்ட்டு நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் வில் பி அப்படின்ட்டு ஒரு வேர்டு வரணும். சரியா? இப்போ இதில் வந்து வில் நாட் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்கு. அப்போ வில் நாட் இருந்தாலும் அந்த பி வேர்ப் வந்து வரணும். வில் நாட் பி அப்படின்ட்டு வரணும். வில் நாட் பி அப்படின்ட்டு வரணும். அப்படி எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில் நாட் பி ரெக்கக்னைஸ். வி வில் நாட் பி ரெக்கக்னைஸ்ட் பை ஹிம். ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாத்துறப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 52 பாருங்க. சச்சின் ஜாயின் த கிரிக்கெட் கேம்ப் அட் த ஏஜ் ஆஃப். எந்த வயசுல இருந்து அந்த கேம்ப்ல ஜாயின் பண்ணார் அப்படின்னா 11 வயசுல. சச்சினோட பிரதர் வந்து அஜித் அப்படின்றவர் வந்து அச்சரைக்கரை பார்க்கறதுக்கு வராரு. அப்படி வந்து அந்த கேம்ப்ல ஜாயின் பண்றப்ப சச்சினோட வயசு வந்து 11. ஏதோ 1943ல அச்சரைக்கர் பிராக்டிஸ் பண்றப்போ அவரோட வயசும் 11 தான் அப்படின்ற மாதிரி அச்சரைக்கர் வந்து ஒரு வார்த்தைகளை வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து 53 பாருங்க. பிராக்டிஸ் ஹார்ட் ஒன் டே த வேர்ல்ட் வுட் வாட்ச் ஹிம் பிளேயிங். யாரோட அட்வைஸ் இது? இது வந்து தெரியும். ஆப்வியஸ்லி ஹிஸ் கோச். அந்த ஸ்ட்ரீட் பாய்ஸோட விளையாண்டுட்டு இருக்கிறப்ப, ஏரியா பாய்ஸோட விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அட்வைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கூட்டர்ல கூட்டு போறவாரு. கூட்டு போறப்ப தான் இந்த வார்த்தைகளை வந்து சொல்லுவாரு. அடுத்து இந்த பிரேக் அச்சரைக்கர் கேவ் சச்சின் மணி டு பை. 4:30 to 5:30 வரைக்கும் பிரேக் இருக்கும். அந்த பிரேக்ல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அச்சரைக்கர் வந்து சச்சின்ட்ட காசு கொடுத்து வடை பாவ் சாப்பிட சொல்லுவார். மும்பையில் ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அது. சரியா? அடுத்து 55 பாருங்க. வாட்சன் வாஸ் டேஷ் ஃபார் ஹேட் நாட் ஹியர்ட் அபவுட் ஹிஸ் இல்னஸ் பிஃபோர். வாட்சன் வாஸ் ஹாரிஃபைட். இதுக்கு முன்னாடி நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே, ஹோம்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருந்தா அப்படின்ற மாதிரி வரும். சரியா? அடுத்து பாருங்க. வாட்சன் ரஸ்ட் ஃபார் ஹிஸ் டேஷ் அண்ட் டேஷ். மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து சொல்றப்ப இந்த இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் கிடந்திருக்காரு, ரத்தர் ஹைட்ல ஒரு கேஸுக்கான போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி கிடந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப உங்களை கூட்டு வர சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? உடனே வந்து வாட்சன் வந்து அவனோட ஹேட்டையும் கோட்டையும் மாட்டிக்கிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸை போய் பார்க்க போவோம். சரியா? அடுத்து பாருங்க. அசன் ரீசன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஷெர்லாக் புட் டு பெட் ஆன் வெனஸ்டே ஆஃப்டர்நூன். கரெக்ட். ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் அ கேஸ் டவுன் அட் ராத்தர் ஹைட். ரெண்டுமே கரெக்ட். சரியா? அடுத்து பாருங்க. த டெட்லி டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா இஸ் கான்டேஜியஸ். இது வந்து ஹோம்ஸ் வந்து வாட்சன்ட்ட சொல்லுவார். சுமத்ராலேருந்து வந்த டிசீஸ் என் பக்கத்தில் வராது, கான்டேஜியஸ் பரவக்கூடிய ஒரு நோய், என் பக்கத்தில் வராது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஜேப்பர் மெக் ஐ அரெஸ்ட் யூ ஆன் சார்ஜ் ஆஃப் மர்டர் அப்படின்ற மாதிரி ஜேப்பர் மெர்க்கா சொல்லுவார். யார் சொல்லுவா? இன்ஸ்பெக்டர் மார்டன் தான் சொல்லுவார். இன்ஸ்பெக்டர் மார்டன் தான் சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவா? கல்வர்டன் ஸ்மித் தான் சொல்லுவார். சரியா? இப்போ எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. 2 ஒன்லி இன்கரெக்ட். ஓகே. அடுத்து ஐடென்டிஃபை த பர்சன் ஃப்ரெயில் மேன் வித் பேல்டு ஹெட் சிட்டிங். ஹோம்ஸ் வந்து வாட்சனை வந்து கல்வர்டன் ஸ்மித்தை கூட்டுவார்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவார். அனுப்பிச்சி விட்றப்ப கல்வர்டன் ஸ்மித் இருக்கிற இடத்துக்கு போவார்.
ஒரு மாரி ஒரு சொட்ட தலையா, ஒரு வீக்கா ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பாரு. அது யாருன்னு கேட்குறாங்க. கல்வெர்டன் ஸ்மித்த தான் பார்க்க போயிருக்காரு. ஆப்வியஸ்லி கல்வெர்டன் ஸ்மித் தான் ஆன்சர். அடுத்து கல்வெர்டன் ஸ்மித்த பார்க்க போறப்ப 60வது கேள்வி பாருங்க. கல்வெர்டன் ஸ்மித்த பார்க்க போறப்ப, அந்த டோர் பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்து அப்பியர் ஆவாரு. அது யார் அப்டின்னா, பட்லர். அவங்க வீட்ல உள்ள செஃப். சரியா? அடுத்து வந்து பாருங்க 61 ஐ கான்ட் திங்க் மை மைண்ட் இஸ் கான். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். இது யார் சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, ஹோம்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. கல்வெர்டன் ஸ்மித் வந்து வந்துருவாரு. ஹோம்ஸ பார்க்க வந்துருவாரு. 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாரி போயிட்டுருக்கும். அந்த கான்வர்சேஷன் மாரி போயிட்டுருக்கிறப்ப கேட்பாரு. "ஆ நீ வந்து விக்டர் சாவேஜ் வந்து கொன்னுட்ட அப்டின்ற விஷயம் எனக்கு தெரியும். அப்டின்ற மாரி என்ன எப்டியாவது காப்பாத்து. நான் இத வெளிய யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்." அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே வந்து அ யாரு கேட்பா? கல்வெர்டன் ஸ்மித் வந்து கேட்பாரு. இது ஏதோ சைனீஸ் டிராவல் செயிலர்ஸ்ட்டருந்து வந்ததா சொன்னியே அந்த நோய் அப்டின்ற மாரி வாட்சன் சொன்னானே என்ட்ட அப்டின்ற மாரி சொல்லுவாரு. உடனே என்ன இதுல சொன்னேன்னு எனக்கே தெரியல. அப்டின்ற மாரி ஒரு டயலாக் வந்து யார் சொல்லுவா? ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சொல்லுவார். சரியா? அடுத்து 62 பாருங்க. செலக்ட் த கரெக்ட் கொஸ்டின் டேக் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸ்ரெயா டிராஸ் வெல். இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? டஸ்ன்ட் ஷி தான் ஆன்சர். சரியா? டஸ்ன்ட் ஷி தான் ஆன்சர். ட்ரா அப்டின்றத வந்து எப்படி எழுதலாம்? டஸ்ஸு பிளஸ் ட்ரான்னு எழுதலாம். ட்ரெஸ்ஸு பிளஸ் ட்ரா தான் ட்ராஸு. சரியா? அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவா போடுறப்ப டஸ்ன்ட் ஷி தான் கரெக்ட்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 63 பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டேக் கொஸ்டின் இஸ் இன்கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ஆனந்த் லைக்ஸ் ஆரஞ்ச். அ டஸ்ன்ட் ஹி வந்து கரெக்ட்டு. அடுத்து இட் இஸ் ரெய்னிங். இஸ்ன்ட் இட் கரெக்ட்டு. ஹி டிட் நாட் பிரேக் த விண்டோ. நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ பாசிட்டிவ் வரணும். ஐ ஆம் அப்படின்றது ஐ ஆம் நாட் ஐன்னு வராது. ஐ ஆம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆர்ன்ட் ஐ அப்படின்னு வரும். ஆர் நாட் ஐன்னு வரணும். சரியா? ஐ ஆம் நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆம் ஐன்னு வரணும். சரியா? இது குடுத்துருக்கிறதுல எது தப்புன்னு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி மட்டும் தான் தப்பு. சரியா? அடுத்து 64 நோபடி சாஸ் அஸ். நோபடி அப்படின்றது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு. சரியா? நோபடி அப்படின்றது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். சா அப்படின்றது வந்து டிட் பிளஸ் சி தான் சா. டிட் பிளஸ் சி தான் சா. சரியா? இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, டிட் தே. ஆல்ரெடி இங்க நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்ததுனால, இந்த இதையும் கட் பண்ணிடலாம். டிட் பிளஸ் சி தான் சாக்கான இது. அப்படின்ற பட்சத்துல டிட் பிளஸ் தே தான் ஆன்சர். அடுத்து பாருங்க. செலக்ட் த கரெக்ட் டென்ஸ். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ டேஷ் குட் மார்க். இப்பதான் பார்த்தோம். இஃப் கிளாஸ் வச்சு ஒண்ணு பார்த்தோம். அ நீ ஒர்க் பண்ணேன்னா, கடுமையா உழைச்சேன்னா, யூ வில் கெட் குட் மார்க். சரியா? இஃப் கிளாஸ்ல வந்து பிரசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா, மெயின் கிளாஸ்ல வந்து வில் இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா, வுட் இருக்கணும். பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கு. அப்போ மெயின் கிளாஸ்ல வந்து வில் அப்படின்றது தான் வரும். சரியா? கடுமையா உழைச்சேன்னா, நீ வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து செலக்ட் த கரெக்ட் டென்ஸ். அன்லெஸ் யூ ஸ்டடி ஹார்ட், யூ வில் நாட் பாஸ். இதுவும் இஃப் கிளாஸ், மெயின் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ், மெயின் கிளாஸ வச்சு தான் வரும். அன்லெஸ் யூ ஸ்டடி ஹார்ட். நீ படிக்கல அப்படின்னா, உன்னால பாஸ் ஆக முடியாது. அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரியா? அடுத்து 67 பாருங்க. ஃபைண்ட் அவுட் த பாசிவ் வாய்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன். எது குடுத்திருக்கிறதுல எது பாசிவ் வாய்ஸ் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சம்ஒன் இஸ் சேசிங் ஹிம் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ் கரெக்ட்டு. சம்ஒன் இஸ் இன்னசென்ட் ஹியர் ஆக்டிவ் வாய்ஸ். சம்ஒன் ஹியர் இஸ் நீட் ஆன் மனி பை நேச்சர் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இருக்கிற ஆப்ஷன்ல எது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னா, சம்ஒன் இஸ் அலோவ்ட் ஹியர் பை மிஸ்டேக். இதுதான் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. மீதி 3மே ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க. fill in the blank with the correct tense form of the verb. The cabinet dash on the bill next week. The cabinet will decide on the bill next week. சரியா? will decide தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 69 பாருங்க. பென்னி மாதவ் தாஸ் வாஸ் த குரு ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆன்சர். சரியா? அடுத்து 70 பாருங்க. he gives his harness bill a shake. இது வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோ ஈவினிங் அப்படின்னு ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின ஒரு போயம் வந்து வச்சிருக்கிற லைனு. இதில் ரைமிங் ஸ்கீம் கேட்குறாங்க. ரைமிங் ஸ்கீம்னா பாருங்க. ஷேக்கு, மிஸ்டேக்கு, ஃப்ளேக்கு இது 3மே சேமா இருக்கு. ஸ்வீப் அப்படின்றது மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஏ,
பிஏ. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட் கேட்குறாங்க. இதுல வந்து சர் ஜேப்பர்மிக்கு, டாக்டர் ஐன்ஸ்டர், பென்ரோஸ் ஃபிஷர் இந்த 3மே வாட்சன் வந்து நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டர். ஆனா கல்வர்ட் அண்ட் ஸ்மித்தை தான் கூட்டு வரணும்னு சொல்லி கல்வர்ட் அண்ட் ஸ்மித் தான் பிளான் டாக்டர். அவரை தான் கூட்டு வர சொல்லி யார் அனுப்புவாங்க அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அனுப்பிச்சுடுவார். சரியா? அடுத்து 72 பாருங்க. வைல் சுபாஷ் ஸ்டடிங் இன் ஸ்கூல் ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த டீச்சிங் ஆஃப் விவேகானந்தரோட டீச்சிங். சரியா? அடுத்து 73வது கேள்வி பாருங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆல் வாஸ் டார்க் அகைன் நைட் ஹேஸ் டேஷ் ஃபால். ஆக்சுவலா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேட் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேட் வரணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேஸ் ஹேவ் வரணும். ஃபாலோட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபாலு, ஃபெல்லு, ஃபாலன். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு வந்து எது அப்படின்னா ஃபாலன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வந்து ஹேட் வரணும். அதன் அடிப்படையில் ஹேட் ஃபாலன் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 74 கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட் சச்சின் டெண்டுல்கரை வச்சு. ஸ்கோர்டு 200 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸா? இல்லை, 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் தான் வந்து அடிச்சிருப்பாரு. மற்ற எல்லாமே கரெக்ட் ஒன்று. அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று தான் ராங்கு. அடுத்து 75 கேள்வி பாருங்க. செலக்ட் த கரெக்ட் கொஸ்டின் பேக். ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரணும்? நெகட்டிவ்ல வரணும். இஸ்ன்ட் தேர் த ஆன்சர். இதோட டெஸ்ட் நம்பர் 3க்கான எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சு. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுங்க. டெஸ்ட் நம்பர் 4ல வந்து நம்ம ஃப்ரைடே சந்திப்போம்.